Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க Hlookup அப்படிங்கற ஃபார்முலா பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ previous sessionல என்ன பார்த்தோம் அப்படினு பார்த்தோம்னா VLOOKUP அப்படிங்கற ஃபார்முலா பார்த்தோம். சோ VLOOKUP அப்படிங்கிறது vertical lookup ஃபார்முலா அது எக்ஸல்ல இருக்கு. தென் இதே மாதிரி நாம இப்ப Hlookup அதாவது horizontal lookup அப்படிங்கற ஃபார்முலா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கிட்ட எக்ஸல்ல ஒரு டேட்டா இருக்கு. சோ என்ன இருக்கு அப்படினு பார்த்தோம்னா சோ நம்மளோட ஸ்டூடண்டோட நேம்லாம் பார்த்தோம் அப்படினா நமக்கு அது காலம் ஹெட்டிங்கா இருக்கு. தென் வந்து சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படினா நமக்கு ரோஸ்ல இருக்கு. ஓகேங்களா? சோ Hlookup ஃபார்முலாவும் VLOOKUP ஃபார்முலாவும் சோ எந்த மாதிரியான டேட்டாக்கு போட்டா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத நீங்க தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ எனக்கு மேல இருக்குறதெல்லாம் ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா சோ எனக்கு இந்த இடத்துல Hlookup அப்படின்றது தேவை. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணோம். சோ இப்போ கார்த்திக் அப்படின்றவங்களோட சோ இந்த சப்ஜெக்ட்டோட மார்க்ஸ் நான் ஃபைண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? சோ இப்போ பார்த்தோம் அப்படினா ஈக்குவல் டு Hlookup அப்படின்றது ஸோ இந்த ஃபார்முலா ஜஸ்ட் நம்ம டேப் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ லுக்அப் வேல்யூ அப்படின்றது ஸோ நம்ம பக்கத்தில் நேம் டைப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த சைடில் நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கமா கொடுத்துட்டு ஸோ டேபிள் அரே அப்படின்றது ஸோ எந்த டேட்டாவில் வந்து சர்ச் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. ஸோ இந்த செட் ஆஃப் டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரோ இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்றது. ஸோ இதுவே VLOOKUP இருந்ததுன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு எத்தனாவது ரோவில் இருக்கிற மார்க் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா கதிரோட 1 2 3 4 ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மார்க்கை தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த இடத்துல 4ன்னு கொடுத்துட்டு தென் கமா கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபால்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ நம்ம ஃபார்முலா க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ கதிரோட எனக்கு இங்கிலீஷ் மார்க் இந்த இடத்துல எனக்கு ஃபைண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து வேறு யாராவது நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அவங்களோட ஃபார்முலாவும் எனக்கு இந்த இடத்துல ஃபார்முலாவில் அப்ளை ஆகி எனக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ராஜா அப்படின்றவங்களோட மார்க்கை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அவங்களோட நேமை இந்த செல்லில் நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ அவங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல ஃபைண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ எக்ஸலில் இருக்க Hlookup அப்படின்ற ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.